வில்தானு முஹல்லதுன் சொர்க்கத்துல பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் வந்து நிறைய பானங்கள்லாம் தார மாதிரி இவங்க நிப்பாங்க. இது உண்மை. நான் கொஞ்சம் கொச்சையா பச்சையாக எளிமையான லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் விளங்கணும்ன்றதுக்காக. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாரா? மறுமையில கேட்கப்பட்ட இந்த 4 பெரும் வினாக்கள் உண்டு. எங்க அறிவை வச்சு என்ன செஞ்சோம். ஆனா சில நேரம் இங்க மௌலவியாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா, 4 கேள்வியில் ஒரு கேள்வி, உங்களோட இல்ம வச்சு என்ன செஞ்சீங்க? அதுதானே இது. இந்த ஜியோகிராபி, சோசியல் ஸ்டடிஸ், மேத்ஸ், சயின்ஸ் படிப்பிக்கிற ஆக்களுக்குள்ள கேள்வியால இந்த இல்மு படிச்சுக்கிறாங்களே மௌலவியாக்கள், பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் மறுமையில அல்லாஹ் கேட்பான், இல்ம வச்சு என்ன செஞ்சீங்க. அதான் குர்ஆன் ஹதீஸ் படிச்சவங்களுக்கு தான் கேள்வி என்ற ஒரு பிழையான மனப்பது. இல்முண்டே சொல்றேன். இல்முண்டா நாலேஜ், எடுகேஷன், அறிவு. அது எந்த அறிவாக இருக்கலாம். அப்படி மார்க்கத்துல அறிவு, மார்க்க அறிவு, உலக அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதலாவது படிப்பிச்சது வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மருத்துவத்தின் அடிப்படையை, பொறியியல் அடிப்படையை, வானவியல் அடிப்படையை, ரசாயனவியல் அடிப்படையை, பௌதிகவியல் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தான். முதலாவது கொடுத்த அறிவு என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? மார்க்க அறிவு அல்ல, துனியாவுடைய அறிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த அறிவை வச்சுதான் உலகத்தில் எல்லா கலைகளும் எல்லா சயின்சஸும் வளர்ந்திருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த அறிவின் காரணமாகத்தான் ஃபகஉ லஹு சாஜிதீன், மலக்குகள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்